மது ஒழிச்சா அப்போ நாங்கள் சாராயம் காய்ச்சி வேண்டியதான். அது கிக்கு இருக்காதுல. அது நல்ல ஒரே நாத்தம் உள்ளே போனோட அப்படியே வயிற்றெல்லாம் கலக்கி விடுது, நம்ம தலைக்கு மேலே ஏறி போயிடுது. யாருமே என்னோட இல்லை, என் வழி. தமிழ்நாட்டில் எந்த ஏரியாலையும் ஓடலை. இப்போ என்ன பண்ணுவீங்க? பாண்டிச்சேரியில் 24 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு குவார்ட்ரு 150 ரூபா, 2 குவார்ட்டர்னா 300 ரூபா வைக்கணும். 2 குவார்ட்ரு குடித்தாதான் ஓரளவுக்கு. இப்போதைக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு வருமானமே அதுதானே சார். கவர்மெண்ட்டுக்கு வருமானமே அந்த ஒயின் ஷாப் தானே, எல்லாமே வருமானமே. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோமஜாமுத்து. இன்றைக்கி மக்கள்கிட்ட எதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு மதுபான கடை, அதாவது வந்து டாஸ்மாகில் விற்கிற சரக்கில் வந்து கிக்கு இல்லை அப்படிங்கிறது மாதிரி வந்து அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. அது எந்த வகையில் சரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து கள்ளச்சாராயத்தில் வந்து போதை அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக வந்து தமிழக அரசு சொல்லியிருக்காங்க பூரண மதுவிலக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கள்ளச்சாராயம் குடித்தா மட்டும்தான் மரணம் ஏற்படுதா, நார்மல் நம்ம டாஸ்மாகில் விற்கிற சரக்கு குடிச்சா மரணம் ஏற்படாதா அப்படிங்கிறத வந்து மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஏழை மக்களால் வந்து குடிக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு வந்து அமைச்சர் துரைமுருகன் சொல்லியிருக்காரு. இதை பற்றி மக்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஆனால் இப்போ அரசு மதுபான கடையில் விற்கிற சரக்கில் வந்து கிக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் துரைமுருகன் சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே கிக்கு இருக்கா இல்லையா? அது கிக்கு இருக்காதுல. அது நல்ல ஒரே நாத்தம் உள்ளே போனோட அப்படியே வயிற்றெல்லாம் கலக்கி விடுது, நம்ம தலைக்கு மேலே ஏறி போயிடுது. பள்ளம் எதுவும் தெரில, மேடு எதுவும் தெரில. இவ்வளோ பெரிய ஹைட்டில் அது போன ஒயின் ஷாப் போனேன், அந்த சரக்கு இல்லை. பிளாக் பாரன் இல்லை, எக்ஸ்பிரஷன் இல்லை, இதுவும் இல்லை, மியூசிக் கப்பும் இல்லை. சரி என்ன பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு வீரம் தான் இருக்குன்னாங்க. அப்போ என்ன பண்ணோம், சரி 2 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இடத்துல உட்காந்து ஒன்று அடித்தேன். திரும்பி இது என்னத்தை இடுப்பில் தூக்கிட்டு போகிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை தூக்கி மறுபடியும் அடிச்சிட்டேன். மேடு பள்ளம் எதுவுமே தெரியல. இதே போல் பெரிய ஹைட்டு பேச மாட்டதுலேருந்து கீழே வந்து காலு தான் போனது மிச்சம். கிக்கு இல்லைங்க, அவ்வளோவா கிக்கே கிடையாது. அரசு டாஸ்மாக் கடையில் சரக்கு சரியில்லாத சரக்கு தான் வருது. சரியில்லாத சரக்கும் இல்லாத அதிக ரேட்டு தான் ஏற்றுனாங்களா கண்டி, அதுக்கு உண்டான பயன் இல்லை. அப்படிதாங்க வருமானம் கிடைக்கணும்ல. கொஞ்சம் போதை கம்மியாயிட்டா அப்போ இன்னொரு குவார்ட்டர் சாப்பிடுவோம்ல, கவர்மெண்ட்டுக்கு வருமானம் கிடைக்கும்ல. கிக்கு இருக்கா இல்லையான்னு எப்படி சொல்ல முடியும்? ஏங்க இப்போ கள்ளக்குறிச்சியில் வந்து சாராயை குடித்து நிறைய பேர் சாகுறாங்க, வைக்காங்க. மொத்தத்தில் இந்த டாஸ்மார்க்கே வந்து வைக்கவே கூடாதுங்க. டாஸ்மார்க் கடையை வைக்கவே கூடாது. அவர் சொல்கிறதுல வந்து அவர் என்ன நினைக்கிறேன்னு சொல்ல போனால், இன்னும் கூட கொஞ்சம் ஒரு டெவலப் ஆகணும்னு சொல்ல போனால், ஏன்னா அதை வச்சு தான் இப்போ இந்த டாஸ்மார்க் வச்சு தான் இப்போ தமிழ்நாட்டில் வந்து பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்னு சொல்ல போனால், இந்த கூட கொஞ்சம் போதை ஏற்றுன்னு சொல்ல போனால், இது வந்து சாவடிக்கிறதுக்காண்டி அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதான் 100க்கு 100 உண்மை. சரி, ஓகே. இன்னொன்று சொல்லியிருக்காங்க, அரசு மதுபான கடையில் விற்கிற சரக்கை விட வந்து கள்ளச்சாராயத்தில் போதை அதிகமாக இருக்குங்கிறாங்க. கள்ளச்சாராயத்தில் வந்து கெமிக்கல் போடுறாங்க. ஏன்டா நம்ம ஆளுங்க அதை தான் வாங்கி சாப்பிட்றாங்க. இன்னி வரைக்கும் அதான் கம்மி ரேட்டாக இருக்கோ அதை தான் வாங்கி குடிக்கிறான். இது வந்து குடிக்க மாட்டேங்கிறான். ஏன்னா கம்மி ரேட்டாக இருக்குது, அது இது எவ்வளோ குடித்தாலும் போதை ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஓடுறேன். ஆனால் போதை அதிகமாக இருக்குது, அதுலேயும் சாவு அதிகமாக இருக்குல்ல. எத்தனை பேர் சாகுறாங்களே. இப்போ இந்த சாராயம் குடித்தோம் கொஞ்சம் வாழ்கிறோம் 1 வருஷம், அந்த சாராயம் குடித்தோம் 2 மாதம் சேர்த்துறான். கள்ளச்சாராயத்தை உழைக்கணும். கள்ளச்சாராயத்தை எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஒழிச்சிருக்காங்க, ஜெயலலிதா அம்மா ஒழிச்சிருக்காங்க, ஸ்டாலின், கலைஞர் எல்லாமே ஒழிச்சிருக்காங்க. யாரையும் தப்பு சொல்லக்கூடாது. ஆனால் அந்த கள்ளச்சாராயத்தில் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. அது நான் அரசியல்வாதி இல்லை, நான் பிச்சைக்காரன். தப்பு நடந்திருக்கு. ஆனால் வந்து தப்பு மிகப்பெரிய தப்பு. அந்த 65 பேர் செத்ததுக்கு எனக்கு 64 வயசு, எனக்கு வயிறு ஏறிது. அவங்களுக்கு கண்ணியமாக என்னுடைய அஞ்சலி செலுத்திக்கிறேன். அது போதை இருக்குன்னு சொல்ல போனால், அப்போ அதனால தானே இப்போ 60 பேர் செத்துருக்குறாங்க. ஆனால் இன்னொன்று கேளுங்க, இதை நீங்கள் பண்ணதை விட அழகாக நீங்கள் கல் இது இறக்கலாம்ல. அது எல்லா மக்களுக்கு நல்லது தானே. அது கல்லுங்கிறது வந்து உடம்புக்கு வந்து ஒரு ஆரோக்கிய உள்ள பொருள், ஒரு இயற்கையான பொருள். அந்த கல்லுங்கிறது வந்து நீங்கள் வந்து அதை அறிமுகப்படுத்தலாம், அரசாங்கத்துக்கு நடத்தலாம், வைக்கலாம். ஏன் இன்னும் 40 பேர் சாப்பிட்றதுக்கா? அமைச்சர் சொல்லியிருக்காரு இன்னும் 40 பேர் சாக வேண்டியது தான். எத்தனை பேர் திரும்ப அங்கெல்லாம் கள்ளக்குறிச்சியில் இறந்து போய் கிடக்குறாங்க சாராயத்தை விற்று.
60 பேர். கள்ள சாராயம் வந்து பட்ட சாராயம் இப்போ கள்ளக்குறிச்சியில் இப்போ 50 பேர் 55 பேர் இப்போ இறந்தாங்களாம். நான் கள்ளக்குறிச்சி ஏரியாவில் சேர்ந்த ஆள் தான் நான். என் ஊர் எனக்கு தெரியாத இடம் அங்கே கிடையாது. சரக்கு காசு வாங்கணும், ஆனால் குடிக்கிற அளவுக்கு இல்லை. இது சாப்பிட்ற அளவுக்கு என் வயசுக்கு 10 வயசுலேருந்து நான் சாராயம் குடிக்கிறாங்க. காசுற இடமும் தெரியும். கிராமத்தில் மலையில் பொதுவாக எல்லாம். ஆனால் சாயந்தரம் எல்லாம் இப்போ ஆம்பளை பொம்பளை பொழுதுரைக்கும் வேலை செய்வாங்க. அந்த சாராயத்தை குடிச்சிட்டு படுத்திருப்பாங்க. ஆனால் என் வயசுக்கும் பார்த்தது இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 50-60 பேர் இப்போ இறந்தது பூரா விஷம். அதாவது இந்த இதை கொட்டுறானு பாரு, அது எப்படி மிஸ் ஆனிச்சே தெரில. மொத்தம் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ 60-65 பேர் காலி. அமைச்சர் சொன்னது சரியா? சரியாக தான் சொல்லியிருக்காரு. அமைச்சர் சொன்னது சரியாக தான் சொல்லியிருக்காரு. ஏன்டாண்ணா அமைச்சர் சொன்னது எதனாலனா, நம்ம மக்கள் வந்து நல்லபடியாக இருக்கணும், நல்லபடியாக வாழணும், ஒழுகிறானுங்க. சரி, நம்ம அவனுங்க உடம்பு வலிக்கு மட்டும்தானே அவன் குடிக்கிறான், போதை குடிக்கல இல்லையா? இன்றைக்கி போய் ஒருத்தன் வந்து மூட்டை தூக்கிட்டு வரான், தலைமையில சமந்துட்டு வரான், 3 மாடி 4 மாடி ஏற்றி வரையான். இதில் வந்து அவன் உடம்பு வலிக்கு தான் குடிக்க முடியும். நீ போயிட்டு அது கம்மி ரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ அதை போயிட்டு வாங்கி கொடுத்து நீ செத்து போயிட்டுனா அமைச்சர் மேலே நம்ம போய் சொல்ல முடியுமா? கவர்மெண்ட் மேலே நம்ம போய் சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். அதுக்கு தான் வந்து இப்போ வந்து அவங்களே என்ன கொள்கை எடுக்கிறாங்க, கள்ளச்சாராயம் விற்கிறவனை பிடிச்சிவங்க, கள்ளச்சாராயம் பிடிச்சவனை விற்கிறவனை காய்ச்சறவனை பிடிச்சி உள்ளே போடுங்க. எதுக்கு வெளியே தெரிய விட்றீங்க? அமைச்சர் சொன்னது பொதுவான வகையில் இது ஒழிச்சிட்டா நாடு எல்லாமே நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் எத்தனையோ குடும்பம், எத்தனையோ பேர் இந்த மதுவால் நானும் ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்குறேன், எல்லா இடத்துலையும் பார்க்குறேன். மதுவான பொருள் வந்து அது அவ்வளவா எத்தனையோ குடும்பம் அழியுது. சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி பண்ணாங்கன்னா பாதி பேர் முக்கால்வாசி பேர் செத்து போயிடுவாங்க தமிழ்நாட்டில். சாத்தியமே கிடையாதுன்னு சொல்றாரு முதல்வர். வாய்ப்பே இல்லைன்றேன். ஏன்னா நீங்கள் அப்படிலாம் பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டம், குடிக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். நாங்களாம் குடித்தாதான் வேலை ஏதாவது ஒன்று செய்ய முடியும், குடித்தாதான் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். சாதாரண மனுஷங்க இருந்தாலும் சரி தலைவா, எவ்வளோ பேர் கொடிசம் வந்தாலும் சரி, வந்து கொஞ்சம் குடித்தாதான் அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன். என்ன சொல்கிறீங்க? கஷ்டப்படுறவனுக்கு அதை தான். இப்போ வந்து பூரண மது விலக்குனா வந்து எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? சரக்கே இல்லாமல் ஒழிக்கிறது. அப்படி ஒழிச்சாலே எல்லா குடும்பமும் நல்லா தான் இருக்கும், எல்லா குடும்பமும் நல்லா தான் இருக்கும். சொல்றாரு முதல்வர். சாத்தியம் இல்லைன்னா வந்து இப்போதைக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு வருமானமே அதுதானே சார். கவர்மெண்ட்டுக்கு வருமானமே அந்த ஒயின் ஷாப் தானே எல்லாமே வருமானமே. மிச்சம் வேறு என்ன இருக்கா? கஷ்டப்படுறவனுக்கு போய் மூட்டை தூக்கிட்டு வரான், அவனால் தூங்க முடியல, பெருண்டு பத்தாலும் அவன் என்ன பண்ண முடியும்? அவனால் ஒரு கட்டிங் போய் சாப்பிட்டான்னா, ஒயின் ஷாப்பில் போய் ஒரு கட்டிங் சாப்பிட்டான்னா தான் அவன் நிம்மதியாக அந்த வீட்டில் பார்த்து தூங்கி வந்து காலையில் வேலைக்கு போக முடியும். எல்லாம் எப்படி வேலைக்கு போக முடியும்? கள்ளச்சாராயம் வைக்கிறியா, ஒழிச்சிட்டு போ, அதை பற்றி பிரச்சனையே இல்லையே. ஏன்டனா அது வந்து உயிருக்கு பாதிப்பான பொருள், இதுவும் உசுருக்கு பாதிப்பான பொருள் தான். இருந்தாலும் என்ன, நம்ம உழைக்கிற ஆளுங்களுக்கு அதுதான் வந்து மருந்து, வேறு மருந்து கிடையாது. புரியுதுங்களா? ஆமாம், ஒழிச்சிட்டாக்க நான் கூட இன்னும் ஒரு 80 வருஷத்துக்கு வாழ்வேன். இப்போ ஒழிக்க முடியாதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாச்சும் அது பண்ணலாம். ஃபுல்லாக பண்ண வேண்டிய தேவையில்லை. இப்போ வந்து ஒரு 1000 கடை இருக்குது, ஒரு 5000 கடை இருக்குதுன்னு சொல்ல போனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம். பூதனை வந்து நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் குறைங்கன்னு யாருமே சொல்லலை. அதாவது நீங்கள் நல்ல சரக்காக கொடுங்க, உயிருக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு நல்ல சரக்கு கொடுத்துன்னு சொல்ல போனால் மக்கள் நல்லா மகிழ்ச்சியாக இருப்பாங்க, ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஆயுசாக இருப்பாங்க. நீங்களே அதை விஷத்தை தானே ஊற்றுறீங்க. ஆமாம், அதை அழிக்க முடியாது. எல்லாம் பைத்தியம் முடிச்சு போய்டுவானுவோ. காலையிலே சரக்கு என்ன போதும், உலகமே சுற்றி வர்றாங்க. முதல்ல அந்த கட்டிங் போட்டால் தான் வேலைக்கே போகிறாங்க, இல்லைன்னா வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. ஒழிக்க முடியாது. அவங்க பார்த்தா இதை நிறுத்த முடியாதா? நிறுத்தலாமா நிறுத்தக்கூடாதா? இப்போ முதலமைச்சர் அதை தாங்க. ஏங்க சோறு இல்லைன்னா தாங்க உயிர் போகும். மனுஷன் ஒரு நாளைக்கு சாப்பிட்ணுன்னா தாங்க உயிர் போகும். கடையில் விற்கத்தோடு தாங்க இப்போ பீடியை வாங்குகிறான், சாராயத்தை வாங்குகிறான், எல்லாமே வாங்குகிறான். இப்போ இல்லைன்னா எத்தனை குடும்பம் நல்லா இருக்கும்? மதுவால் 500 சம்பாதிக்கிறான், கோட்டர் கடைக்கு போனான்னா தீர்ந்து போச்சு. வீட்டுக்கு கொண்டு போய் 100 150 கொடுக்குறதே பெரும் பாடு. அதெல்லாம் பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் பசி, இதில் சண்டை சச்சரவு, போடா நீ என்னடா சம்பாதிக்க நான் என்ன பல வகையில். ஆனால் மது பொருள்
அது கடவுளாக படைத்தான் அதை என்னவோ அவங்களுக்கு 10 ரூபா கிடைக்கும் அப்படின்னு கவர்மெண்ட்டு கொடுத்துட்டு குடிக்கிறவங்க குடிச்சிட்டு சாக வேண்டியதான், போகிறது போக வேண்டியது. சரி ஓகே, பொதுவாக வந்து என்ன ரீசனுக்காக குடிக்க ஆரம்பிக்கிறாங்க? அதாவது வந்து இன்றைக்கி போயிட்டு நம்ம வேலை பார்க்குறோம், வேலை பார்த்துட்டு மாடிப்படி ஏறுறோம், கல் தூக்குறோம், தலைமையில் வெயிட்டை தூக்குறோம், அந்த மண்டை வலியில் கால் கொடிச்சல், அந்த டைமுக்கு மாத்திரை டெய்லியும் நம்ம மாத்திரை வாங்கி போட முடியாது. அந்த மாத்திரை வாங்கி போட்டாலும் அதுவும் ஒரு கெமிக்கல் தான், இதுவும் ஒரு கெமிக்கல் தான். புரியுதுங்களா? இந்த கெமிக்கல்னால் எவ்வளோ பேர் வந்து மாத்திரை வாங்கி போட்டு கால் முடியாமல் போகிறான், கை முடியாமல் போகிறான், உழைக்கிறவன்லாம். ஆனால் வந்து இதுலேயாவது இந்த அரசு ஒயின் ஷாப்பு கடையிலையாவது குடிக்கிறவன் கொஞ்ச நாளாவது உசுரோடு இருக்கிறியான். நான் பொருள்லாம் தொலைஞ்சிச்சு, எல்லாம் திருடிட்டு போயிட்டானுங்க, ஃபோனு ஷூலேருந்து எல்லாத்தையும். நானும் ஒரு வேலைக்காக தான் வந்தேன் இங்கே சென்னை. நான் கோயம்புத்தூர் ஆக்சுவலாக. எல்லாம் தொலைச்சிட்டேன். அதனால் வந்தேன். இங்கே வந்து எல்லாம் வேலை கேட்டால் வேலை யாரும் இல்லைன்ட்டாங்க. அதனால் என்ன கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு. ஒயின் ஷாப் போனேன், இப்போ குடித்தேன். இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது, கொஞ்சம் படுக்கலாம் அப்படின்னு வந்தேன். ஏன்னா படுத்தா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், அவ்வளோதான். இந்த சரக்கு இல்லை அப்படின்னா எவனாலுமே வாழ முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். பிள்ளைங்க இல்லை, பிள்ளைங்க இருக்குது 2 பொண்ணு ஒரு பையன். யாருமே என்னோட இல்லை. என் வலி, என் மனைவி இல்லை. 5 வருஷம்தான் நான் வாழ்ந்தேன். என் மனவலி யார்கிட்ட திருத்துக்குது? மதுபான போகத்திலே போயிட்டேன். விழுப்புரத்துலேருந்து வந்த நாய்ங்க என்னை ஏமாற்றிட்டு என் பொண்டாடி சாவ வச்சிட்டாங்க. என் வலியை வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சொல்ல முடியல. மனம் வலிக்குது ஐயா. ஆமாம், ஆனால் இப்போ கூட சாப்பாடு கொடுத்தாங்க, எடுத்து வந்து ஏழை மக்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ சாப்பாடு கொடுத்தாங்க ஐயா, 2 சாப்பாடு. ஏன்னா கல் மண் சுமந்து சமைக்கிறேன், நான் யார்கிட்டையும் பிச்சை எடுக்க மாட்டேன். உடம்பு வலிக்கு தான் ஃபஸ்ட்டு ஒரு கட்டிங் போக தோணுது, கட்டிங்கோட நுப்பாட்டிக்குவோம் அப்படின்னு நினைக்கிறோம். அதை வாயில் வைக்கும் போது அதுக்கப்புறம் நம்மள அறியாமல் போயிட்டே இருக்குது. சரி ஓகேண்ணா, இப்போ வந்து கள்ளச்சாராயம் குடிச்சா வந்து பாதிப்பு, அதாவது உயிர் சேதம் வந்து ஆமாம் ஆகுது. ஆமாம், இப்போ வந்து அரசு டாஸ்மாகில் விற்கிற சரக்கை குடிச்சா வந்து உயிர் சேதம் ஆகாதா? உயிர் சேதம் ஆகும். ஆனால் வந்து இதில் வந்து 10 வருஷம் இருக்கிறவன் என்ன கள்ளச்சாராயம் குடிச்சுன்னா 3 வருஷம் 2 வருஷத்தில் செத்து போயிடுவேன். வாய்ப்பே இல்லை ப்ரோ. ஏன்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்றோம்ல, ஃபுல்லாக சாப்பிட்றோம். சாப்பாடு விட்டால் எதுக்கு சாவு வருது? எவ்வளோ கூட குடிக்கிறப்போ, இந்த சரக்கு குடிக்கிறப்ப நம்ம என்னென்னா அவ்வளோ கூட சாப்பிட்றணும். சாப்பிட்டா அந்த பிரச்சனை வராது. கண்டிப்பாக இது குடித்தாலும் சாவு தான் வருது. ஏன் அதுலேயும் கலப்பாங்களே? திருட்டு நாய்ங்க எவ்வளோ பேர் இருக்கிறான். எதை எதிர்கட்சிக்காரங்க வந்து ஆட்சிக்கு வரணும்ல, அடுத்த வாட்டி ஆட்சிக்கு வரணுன்னு இப்போ அந்த காலத்துலேருந்து நாய்ங்க கடிச்சிக்குது எல்லாருக்கும். இதுனா புதுசாக சொல்கிறாங்க, நாய் அங்கே கொதிருது, இங்கே கொதிருது, அங்கே கொதிருது அப்படின்றாங்க. இப்போ புதுசாக வருது நியூஸ். சாராயமாக இருக்கட்டும், பிராந்தியாக இருக்கட்டும், பொதுவான இது அதை வந்து ஓவராக இங்கே மரணம் வர்றது காரணம் என்ன? சாப்பிடாத கொள்ளாத அதையே குடிச்சிக்கிட்டு இருந்தால் 6 மாதத்தில் சாகிறோம், 3 மாதத்தில் காலி. கரெக்டாக பொழுதுரைக்கும் வேலை செஞ்சு சாயந்தரம் ஆனால் ஒரு கோட்டரா லிமிட்டு, அதாவது டானிக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு கோட்டரா பொழுதுரைக்கும் வேலை செய்யணும். நல்லா சாப்பிட்டு நல்லா கறியும் சோறு நல்லா சாப்பாடு இழுக்கும். இப்போ இந்த ஒரு கோட்டரை அடிக்கிறப்ப இவ்வளோ சோறு திங்கிறவன் இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம். ஆனால் ஓவராக குடிச்சிட்டுன்னு வச்சுக்க இவ்வளோ சோறு கூட திங்க முடியாது. அப்போ உடம்பு நார்மலாக கரெக்டாக இருக்கும். சரி ஓகேண்ணா, இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பூரண மதுவிலக்கு வந்து அமலுக்கு வருது. அப்படி வந்துச்சுன்னா உங்களால் குடிக்காமல் இருக்க முடியுமா? குடிக்காமல் இருக்க முடியாது. ஏன்டானா நம்ம வந்து கஷ்டப்படுற ஆளுங்க, சுமக்கிற ஆளுங்க. நம்மளுக்கு வந்து அதை சாப்பிட்டோம்னா தான் நம்மளுக்கு நைட்டு தூங்கவும் முடியும், காலைல இருந்து நம்ம வேலை வெட்டிக்கு போகவும் முடியும். இருக்கலாம் சார். ஏன்னா கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவனுக்கு உடம்பு வலி, கை கால் வலிலாம் வரும். புரியுதுங்களா? அப்போ வந்து அவன்லாம் கொஞ்சம் குடிச்சிட்டு படுத்தா கொஞ்சம் நிம்மதியாக தூங்குவான். தூங்குறதுக்காக தான் குடிக்கிறதே தவிர மற்றபடி பிரச்சனை பண்ணுறதுக்கு, எங்கேயா போய் சண்டை போடுறதுக்கு அதுக்காகலாம் கிடையாது. புரியுதுங்களா? குடிக்கிறது வந்து ஒரே ஒரு காரணம் தூங்குறதுக்கு. புரியுதுங்களா? இப்போ நானே குடிச்சிட்டு வந்தேன் எதுக்காக? இப்போ நான் வந்து என்ன கேட்டேன், போய் தூங்கணும் எங்கேயாவது அப்படின்னு தானே கேட்டுக்கிறேன். தூங்கணும், அவ்வளோதான். கொஞ்சம் தூங்கணும், ரெஸ்ட்டு, அவ்வளோதான். ஒரு 2 மணி நேரம் நிம்மதியாக தூங்கிட்டு. குடியை ஒன்று தான் நினைக்கிறேன். ஆனால் குடியை விட்டோம்னா நாம் மென்டல் ஆகிடுவேனே நான்.
அப்படியே யோசிச்சே உட்காந்துருப்ப, ஏதாவது ஒன்று யோசிக்க தோணும். இப்போ குடித்தா கொஞ்சம் நேரம் தூங்கணும். ஒரு 2 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சா நான் இது வரைக்கும் யோசித்த விஷயம் மறந்துடுவேன். மறந்துட்டு அந்த 2 மணி நேரம் கழித்து ஓகே புதுசாக அப்படியே பிரெயின் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகும். ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் சரி ஏதாவது வேலை செய்யலாம் அப்படின்னு தோணும். குடிக்கிறவங்க குடிக்க தான் செய்வாங்க, அதை நிப்பாட்ட முடியாது. அது மாதிரி குடியை நிப்பாட்டுன்னு சொல்ல போனால் அதுக்கு மருத்துவம் இருக்குது. அது ஏதாச்சும் நீங்கள் வந்து இப்போ ஒருத்தர் குடிக்கிறான், குடிக்க மாட்டான், குடிக்க நம்ம யாரை சொன்னாலும் கூட அவன் குடிக்க தான் செய்வான். இதுக்கு முன்னாடி விற்ற சரக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்போ வர சரக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, அவ்வளோதான். அடித்தாலும் கொஞ்சம் மப்பு ஏற மாட்டேங்குது. முதல்ல வந்து ஒரு கட்டிங் அடித்தாலும் மப்பு ஏறிடும். இப்போ ஒரு குவார்ட்டர் அடித்தாலும் ஏற மாட்டேங்குது. முதல்ல வந்தது ஓகே, இப்போ வந்தது கொஞ்சம் மப்பு ஏற மாட்டேங்குது தலைவா, சத்தியமாக அதான் உண்மை. முன்னே இருந்த சரக்கு நல்லா இருக்கும். ஒரு கோட்ரு சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கோட்ரு சாப்பிட்றவங்க 2 கோட்ரு சாப்பிட்ணும். அப்போ ஒரு கோட்ரு 150 ரூபா, 2 கோட்ருனா 300 ரூபா வைக்கணும். 2 கோட்ரு குடித்தா தான் ஓரளவுக்கு. முன்னெல்லாம் ஒரு கோட்ரு சாப்பிட்டாவே போதும். போதுன்னு சொல்ல போனால் எல்லாம் ஒன்று தானுங்க. அதாவது ஒன்று சொல்ல போனால் முன்ன வந்து இது தனியார் நடத்திட்டு இருக்கும்போது நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ கவர்மெண்ட் எடுத்து நடத்திலேருந்து ஒருத்தனுக்கு வெட்டு வந்துடுது. அதாவது நரம்பு தளர்ச்சிங்கிறது உண்டாயிருது. 50 அதாவது 100 வயசு வாழ்கிறவன் 50 வயசில் 48 வயசுலேயே செத்துருதான். முன்னாடி உள்ளது கூட ஒன்றும் நாத்தம் கீத்தம் ஒன்றும் இல்லை. இப்போ வந்த சரக்கு தான் ஒரே நாத்தம். இப்போ வீரன் புதுசாக லான்ச் பண்ணிக்கிறாங்களே, நல்லா கொஞ்சம் குவாலிட்டி பண்ணி. போதை ஏறுது. ஆனால் ஒன்று நம்மளுக்கு சாப்பிட முடியாது. மேடு வேணும் ரொம்ப குப்பரகையில் விழுந்துருவோம். தயவு செய்து இல்லை, அவங்க நல்லதாக செய்துருக்குறாங்க. நான் ஏதோ கோரிக்கை ஒயின் ஷாப்லாம் எடுக்க முடியாது ஐயா, சத்தியமாக அதுலேருந்து மீண்டு வர முடியாது. நம்ம ஒயின் ஷாப்பை எடுத்துட்டா அவன் கள்ளச்சாரையும் காய்ச்சுவான். உன்ன மாதிரி இளைஞர் பிள்ளைங்க தான் இறக்கும். குடிமகன் சார்பாக என்ன கோரிக்கை வைக்கிறோம், கொஞ்சம் தண்ணி பாட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்தா நல்லாகும். ஒரு குடிமகனாக வந்து ஒரே வார்த்தை தான் சொல்கிறேங்க. நாங்கள் உழைப்பாளிங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் குடி இல்லாமல் எங்களால் உழைக்க முடியாது. உழைச்சிட்டு நைட்டு வந்து எங்களால் தூங்க முடியாது. புரியுதுங்களா? அதனால் வந்து டாஸ்மார்க்கு எங்களுக்காகவே நீங்கள் திறந்து வச்சிங்கன்னா தான் நாங்கள் வந்து உழைச்சி எங்கள் பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்ற முடியும். பூரண மதுவிலக்குனா மதுக்கடை எல்லாத்தையும் மூடிடுவாங்க. அப்படி மூடினா நீங்கள் ஆதரிப்பீங்களா? சந்தோஷம்தான். வாய்ப்பே இல்லைண்ணா. சப்போர்ட் நான் பண்ணவே மாட்டேன். என்ன பண்ணுறது, ஓடுற இடத்துக்கு அந்த ஏரியாவுக்கு போக வேண்டியது தான். தமிழ்நாட்டில் எந்த ஏரியாலையும் ஓடலை, இப்போ என்ன பண்ணுவீங்க? பாண்டிச்சேரியில் 24 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும். அது கவர்மெண்ட் உள்ளது. அப்போ பாண்டிச்சேரியில் போய் வேலை பார்த்துட்டு அங்கே கிடக்க வேண்டியது தான். அப்படி அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, உடம்பு வலிக்காக குடிக்கிறாங்க, அதனால வந்து ஏழை மக்களால் வந்து குடிக்காம இருக்க முடியாது. அதெல்லாம் சும்மா கதைங்க. உடம்பு வலி, மனக்கவலை ஒன்று 100க்கு 90% ஆஃபீஸ் மட்டத்திலிருந்து கீழ் மட்டம் வரைக்கும் மன வேதனை. இது ஒரு மருந்து. மனம் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்த ப்ரெஷர் அதிகம் ஏறாது. ஆனால் இது ஒரு வகையில் இந்த சரக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டென்ஷன் அதிகம் ஆகாது. எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும். இப்போ வர நைட்டு சாப்பிட்டேன், நேற்று 3 மணிக்கு வேலை, கஷ்டமான வேலை. ஏன்னா வயசுக்கு முடியல, அப்படியே இருந்தேன். எனக்கு 200 ரூபா கொடுத்தாங்க. 150 ரூபா கொண்டு போய் ஒரு குவார்ட்டர் சாப்பிட்டு 50 ரூபாய்க்கு சாப்பாடு, 4 இட்லி கம்முன்னு படுத்துக்கிட்டோம். அப்போ இந்த மனக்கவலைலாம் எனக்கு நடக்கட்டும். பிரச்சனை அதிகம் ஏறுறதுக்கு இல்லை, டென்ஷன் ஆகி அதிகம் டென்ஷன் போடுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இது நார்மல் கொண்டு வந்துடுது படம். கிக் இருக்கணும் அப்படின்னா வந்து டாஸ்மாகில் வைக்கிற சரக்கில் கிக் இருக்குன்னா வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? அதாவது வந்து டாஸ்மார்க் கடையில் வந்து கிக்கு இருக்குதுன்னா, கிக்கு இருக்கணும்னா என்ன, ஒன்று எலிமருந்து வாங்கி குடிச்சுன்னு. புரியுதா? உன் உடம்பை காப்பாற்றுறதுக்கு தான் அந்த கவர்மெண்ட் வந்து கடையை விட்டுருக்கு. உன் உடம்பு வலிக்கு குடிதா அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்டானா நைட்டுக்கு உடம்பு வலியில் உனக்கு தூக்கம் வராது அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு அந்த சரக்கை விட்ருக்காங்க. கம்மி கெமிக்கலோட உங்களுக்கு விட்ருக்காங்க. அதிகமான கெமிக்கல் போட்டால் சீக்கிரம் செத்து போயிடுவேன், உன் பொண்டாட்டி புள்ளி யாரா பாப்பா அப்படின்னு சொல்லி தான் கம்மியாக விட்ருக்காங்க அந்த கெமிக்கல். புரியுதுங்களா? நீ வந்து அதிகமான கெமிக்கல் நீ சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு உன் பொண்டாட்டி புள்ளியை நடுத்தரில் விட்டு நீ போய் சாகணும்னு நினச்சின்னா நீ கம்மி ரேட்டில் தான் வாங்கி குடிச்சிட்டு சாகணும். யார் என்ன பண்ண முடியும்? மது ஒழிச்சா அப்போ நாங்கள் சாராயம் காய்ச்சி வேண்டாம், யார்கிட்ட கேட்டு அதை கற்றுக்கிட்டு அப்புறம் வேறு என்ன பண்ணுறது? இப்போ வந்து ஒயின் ஷாப் இருக்கணுமா வேணாமா? ஒயின் ஷாப் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஒயின் ஷாப் இருக்கட்டும். என்ன இதே லெவலுக்கு கம்மியான போதை அளவுக்கு அனுப்பிச்சி விட்டாலே போதும். அதிகமான போதை அளவுக்கு அனுப்பிச்சி விட்டு திருப்பி வந்து
அதையும் வந்து அது ஒரு கெமிக்கலாக எடுத்துக்கினா அது அப்படி தான் வரும். சரி ஓகேண்ணா. இப்போ வந்து அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலியால் தான் வந்து ஏழை ஜனங்கள் வந்து மக்கள்லாம் வந்து உடம்பு வலிக்காக குடிக்க ஆரம்பிச்சாங்க, ஏழை மக்களால் வந்து குடியை நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு. இது அப்படில ஒருத்தவங்க உடம்பு வலி குடிக்கிறவங்களும் இருக்காங்க, ஒருத்தவங்க மனம் கஷ்டம் இருக்கிறவங்களும் குடிக்கிறாங்க, ஒருத்தன் இதுலேயே ஊறி போய் அது இருந்தால் தான் கை கால் வட வடன்னு ஆடாதுன்ட்டு அதுலேயும் இருக்காங்க. இது 3 விஷயம் இருக்குது.